வெல்கம் டு கிரீன் குயின் சேனல். நாம் இன்று மாய்ஸ்சரைசிங் ஃபேர்னஸ் க்ரீம் எவ்வாறு செய்வதென்று பார்ப்போம். அதற்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். ஆமண்ட் ஆயில், ஜொஜோபா ஆயில், பினாக்சி எத்தனால், ஃப்ராக்ரன்ஸ், விட்டமின் இ, எமல்சிஃபையிங் வேக்ஸ் அதாவது இவேக்ஸ், சிட்டைல் ஆல்கஹால், நியசினமைட், டிஎம் வாட்டர். இவைதான் நமக்கு தேவையான பொருட்கள். பேஸ் ஏயில் டிஎம் வாட்டர் 75 கிராம், கிளிசரின் 4 கிராம், நியசினமைட் 4 கிராம். பேஸ் பியில் இவேக்ஸ் 3 கிராம், சிட்டைல் ஆல்கஹால் 3 கிராம், ஜொஜோபா ஆயில் 5 கிராம், ஆமண்ட் ஆயில் 5 கிராம். பேஸ் சியில் அதாவது கூல் டவுன் பேஸ், லிக்விட் பினாக்சி எத்தனால் 0.5 கிராம், விட்டமின் இ 0.5 கிராம். இவ்வாறு ஆயில் பேஸ், வாட்டர் பேஸ் இரண்டையும் டபுள் பாயில் மெத்தடில் ஒரே டெம்பரேச்சரில் வைத்து ஹீட் பண்ண வேண்டும். இரண்டு பேஸும் நன்றாக டிசால்வ் ஆகும் வரை ஹீட் பண்ண வேண்டும். அப்போதுதான் எமல்சிஃபையிங் நன்றாக நடக்கும், க்ரீம் கன்சிஸ்டன்சியும் நல்லாக இருக்கும். பாருங்கள் நேயர்களே, க்ரீம் கன்சிஸ்டன்சி எவ்வாறு இருக்கிறது என்று. இந்த க்ரீம் டே நைட் 2 நேரங்களிலும் நமக்கு யூஸ் பண்ண முடியும். நல்ல மொய்ச்சரை கொடுக்கக்கூடிய ஒரு க்ரீம். சன்டர்ன், wrinkles, பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ், பிம்பிள்ஸ் எல்லாவற்றையும் நீக்கக்கூடிய ஒரு க்ரீமாக இது இருக்கிறது. மிகவும் மொய்ச்சரை கொடுக்கக்கூடியது. நாம் கடையில் ப்ளீச்சிங் உள்ள க்ரீம்களை வாங்கி பாவிக்காமல் இவ்வாறு நாமே செய்து நேச்சுரலாக செய்து வீட்டில் பாவிக்கலாம். என்ன நேயர்களே, எனது வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு மிகவும் நல்ல ஒரு க்ரீம். பாருங்கள் நேயர்களே, க்ரீம் எவ்வளவு பெர்ஃபெக்டாக இருக்கிறது என்று. நல்ல வாசனையாகவும் உள்ளது.